கூட்டு குடும்பமா வாழ்ந்தோம். எப்படி தெரியுமா? அப்பா மடியில் படுத்திருந்தேன் மடிக்கணினி வரும் வரை, அம்மா கையில் தவழ்ந்திருந்தேன் ஆண்ட்ராய்டு மொபைல் வரும் வரை, தம்பி தங்கையோடு ஓடி விளையாண்டிருந்தேன் வீடியோ கேம் வரை. சார், அறிவியல் வளர்ந்துச்சு, எங்க குடும்பம் பிரிஞ்சுச்சு. இதுதான் சார் நிதர்சனமான உண்மை. நீங்க சொன்னீங்க விஞ்ஞானம்னு சொன்னீங்க. அந்த காலத்துல வேலை செஞ்ச காரணத்தால பெண்களுடைய இடுப்பை பார்த்தீங்கன்னா அப்படியே 8 மாதிரி இருக்கும். குழந்தைய தூக்கி அப்படி உட்கார வச்சிங்கன்னா ஜக்குன்னு உட்காரும். இப்போ ஒரு வேலையும் பார்க்கறதில்ல, பொழுது அன்னைக்கு சீரியலை பார்த்துவிட்டு இப்படி இப்படி 8 மாதிரி இடுப்பு இருந்ததுங்களா அந்த காலத்துல. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் சிமெண்ட் தொட்டி மாதிரி இருக்குவோம். இன்றைய குழந்தைங்களுக்கு மொபைல் போன்ல இருக்கிற அத்தனை ஆப்பையும் டவுன்லோட் பண்ண தெரியுது. வீட்டுக்கு வரதுல யாரு அத்தை யாரு மாமா உறவுன்னு தெரியாம போயிருச்சு இல்லையா? அதனாலதான் இறைவன் கிட்ட கூட்டு குடும்பம் வேணும்னு ஒரு வரத்தை நான் கேட்டுட்டு இருக்கேன். வீட்டுக்கு வர சொந்தக்காரங்க காலிங் பெல்ல அடிக்கும் போதே, டேய் தம்பி, நான் தான் உன் அத்தை, நான் தான் உன் மாமா, நான் தான் உன் சித்தி, நான் தான் உன் சித்தப்பா, டேய் நான் தாண்டா உன் அப்பன், கதவை தொரடான்னு சொல்ற நிலைமை இன்னைக்கு வந்துருச்சு இல்லையா? அதனாலதான் சொல்றேன், எனக்கு இந்த கூட்டு குடும்ப வாழ்க்கை வேணும்னு கடவுள்கிட்ட நான் ஒரு வரம் கேட்கிறேன்.